அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு ஆதிரைக்கு பாயாசத்தை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன் ப்ரோ ஆதிரைக்கு ஓட்டு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஓட்டு இல்ல ஒரு பக்கம், இன்னொன்னு சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஆதிரைக்கு தான் ஸ்கெட்ச் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. முதல்ல இந்த வீடியோல 5 ஓட்டு, அதாவது டாப் 5ல யாருக்கு ஓட்டு அதிகமா வந்திருக்கு, அதே மாதிரி பாட்டம் 3ல யார் இருக்கா அப்படின்றத பார்க்க போறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டை பத்தி பேச போறது இல்ல. அபிஷியல் ஓட்ல யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் 5 இடத்தில் அதிகமான ஓட்டு வந்திருக்கு, அதே மாதிரி கடைசி 3 இடத்தில் யாருக்கு குறைவான ஓட்டு வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் கண்டிப்பா ஆதிரைக்கு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரையை தூக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுக்கான மெயினான காரணம் அவங்க அந்த 24 ஹவர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை ஜெயிச்சாங்களே, அதாவது ஜாக்பாட் அந்த குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்தாங்களே, அதுதான் உங்களுக்கு ஆப்படிக்க போகுது. என்ன ப்ரோ அதனால என்ன இருக்கு, ஆதிரை ஃபேமிலி வந்து உள்ள இருந்தா என்ன நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்லா இருக்கும், சேனலுக்கு நல்லா இருக்காது. ஏன்னா சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்னு பார்வதி ஃபேமிலி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கனியோட ஃபேமிலி. இந்த 2 ஃபேமிலி தான் உங்களோட டார்கெட். ஓகேங்களா? சோ இந்த 2 ஃபேமிலி இருக்க வைக்க தான் டார்கெட் பண்ணாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல அவங்களுக்கே எதிர்பார்க்காத வகையில் அது ஆதிரைக்கு போயிடுச்சு. இதனால எதுக்கு ஆதிரைக்கு ஆப்படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதை பத்தி தான் வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்னும் 2-3 பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். சோ பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து ஆதிரைக்கு எதுக்கு ஆப்படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆதிரை இல்லாம கனியோட ஃபேமிலியோ இல்ல பார்வதியோட ஃபேமிலியோ 24 மணி நேரம் உள்ள இருந்தா பயங்கரமான ஒரு டிராமா கிரியேட் ஆகும். சோ அந்த டிராமா வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் சாண்ட்ராவே தக்க வைக்கிறாங்க. அப்படின்னும் போது சோ இந்த இடத்துல கம்பல்சரி சொல்றேன், ஆதிரையை வெளியே தூக்குறதுக்கு தான் அதிகபட்சம் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஆதிரையை வெளியே தூக்குனா அந்த ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்வாப் பண்ணிட்டு போக சொல்லுவாங்க, கனிக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கோ ஸ்வாப் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ஸ்வாப் பண்ணா அட்லீஸ்ட் கனிக்கு போனாலும் அங்கே ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும் வீட்டுக்குள்ள, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு போனாலும் ஒரு ட்ராமா கிரியேட் ஆகும். பார்வதிக்கு அந்த பவரை கொடுத்தாங்கன்னா, பார்வதியோட ஃபேமிலி 24 மணி நேரம் உள்ள இருந்ததுன்னா நிறைய கண்டென்ட் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எல்லாரும் ஓரளவுக்கு அது பார்வதியில ஹாப்பியாக இருந்தாலும் கமருதீன் மட்டும் ஒரு பயத்திலே இருப்பான். ஏன்னா நேத்தே அதை தான் பண்ணா, எங்க பார்வதி ஃபேமிலி உள்ள இருந்தா நம்மளுக்கு வந்து ஆப்படிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனே சொன்னான். பார்வதியே அந்த ஓட்டிங்ல போயிருந்தா கூட நான் பார்வதி ஓட்டு போட்டுருக்க மாட்டேன், அவ என்ன பத்தியே போட்டு கொடுத்து அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி ஃபேமிலி உள்ள இருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. ஆனா ஆதிரைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிராபேக். அதாவது ஆதிரை அந்த இதை வின் பண்ணாம இருந்தா கூட வச்சிருப்பாங்க, இப்போ அதை வின் பண்ணதுனால தான் அவங்களுக்கு பெரிய ஆப்படிக்க போறாங்க. ஆனா ஓட்டிங் வைஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆதிரைக்கு ஓட்டு இல்லை. யாரு பாட்டம் 3ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அமித், ஆதிரை, எஃப்ஜே. ஸோ இவங்க 3 பேருக்கு பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டே இல்லை. அதுல வந்து எஃப்ஜே தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்க ரேஞ்சுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஆக்சுவலா சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று லீக் ஆச்சுல, அந்த ஸ்கிரிப்ட்ல 75th டேல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவோட நேம் தான் வந்தது. 75 நாள் தான் இவரோட லிஸ்ட் அப்படின்ற மாதிரி. சோ அந்த வகையில பார்க்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் உண்மையா இருந்தா இந்த வாரம் எஃப்ஜே வெளியே போய் ஆகணும். ஓட்டும் இல்ல இவனுக்கு, இப்ப மட்டும் இல்ல எப்பத்துல இருந்து ஓட்டு இல்ல. ஓகேங்களா? இருந்தாலும் சேனல் தான் பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணிக்கிட்டே இருந்தது. சோ அந்த ஸ்கிரிப்ட் உண்மையா இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு எஃப்ஜே வெளியே போனா அந்த ஸ்கிரிப்ட் உண்மை. அப்ப யாரு டைட்டில் வினர் யார் ரன்னர் அப்படின்றது அந்த ஸ்கிரிப்டை வச்சு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். சோ எஃப்ஜே நீ வெளியே போறானு பார்க்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே உள்ள வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நேத்து விக்கல் சப்போர்ட் பொலவல்னு போலனால அதுக்கோசமே உள்ள வைப்பாங்க. இவன் வந்து நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்றான், இவங்கிட்ட இருந்து ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்குது அப்படின்றதுனால தான் போன வாரமே அவனை பேக்கப் பண்ணாங்க. சோ அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டால அப்படின்னும் போது இந்த வாரமும் அவனை தக்க தான் வைக்க போறாங்க. ஏன்னா அவன் மூலியமா என்ன நடக்குது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிரியோட இப்போ எப்படி சொல்றது, எஃப்ஜேவோட ஃபேமிலி உள்ள வர சொல்ல, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமா ஏதாவது ட்ராமா கிரியேட் ஆகலாம், இவன் ஏதாவது வாய் விடுவான் அப்படின்றது இவனை சுற்றி ஏதோ ஒரு ட்ராமா வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால இவனை வந்து தக்க வைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஆதிரையை தூக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஆதிரியும் வேணும் எஃப்ஜேயும் வேணும், ஏன்னா இவங்க 2 பேர் ஃபேமிலி வந்தா இவங்க 2 பேரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணுவாங்க. அதனால இவங்க 2 பேரை பேக்கப் பண்ணிட்டு அமித்தை தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமித் அந்த பொண்ணு சென்டிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அமித் உள்ள போகும்போதே சூப்பர் ஒர்க் ஆச்சு. அமித் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட பேசுறது, அந்த கான்வர்சேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு மொமெண்ட்டை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அதனால அமித்தை உள்ள தக்க வச்சுக்கிட்டு, இல்லை எனக்கு வந்து பாசிட்டிவ் கண்டென்ட்லாம் வேணாம், ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கண்டென்ட் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னா அமித்தை தட்டி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. எது வந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இன்னும் அப்டேட் வரல. அப்டேட் வந்து நானும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏன்னா ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ ஸ்டார்ட் ஆகணும்னு நானும் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் முக்கியமான விஷயம் இங்கே என்ன தெரியுமா, அதிகபட்சமாக 5 ஓட்டு வந்திருக்கும் சொல்ல டாப் 5ல இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த டாப் 5ல இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. அதில் 2வதா இருக்கிறது அரோராக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ஓட்டு வந்திருக்கு. 2வது இடத்துல இருக்கா, முதல் இடத்துல திவ்யா இருக்காங்க, 3வது இடத்துல கமருதீன் இருக்கா, அப்படி 4வது இடத்துல விஜய பார்வதி, 5வது இடத்துல சபரி. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும்
கமருதீனுக்கான ஓட்டுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்பத்துலேருந்து ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் ஓட்டு போயிட்டு இருக்கு. இவர் டாப் 5ல வருவாரான்னு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கேப்டன் ஆவரேஜ் ஜெயிச்சிட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன்சியில் இருக்க போறாரு, நாமினேஷனில் இருக்க மாட்டார். அப்படின்னும் போது அவர் வந்து டாப் 5ல டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சு டாப் 5ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசிக்க தோணுது. ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிக்கலன்னா கமருதீனை அடிச்சு துரத்திடுவாங்க. ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஓட்டு யார் அதிகமாக வருதுன்னா, ஒன்று திவ்யாக்கு, விக்கல் இப்போதைக்கு விக்கல் சிக்கரம் நாமினேஷன் இல்லை, கானா வினோத் நாமினேஷன் இல்லை. ஸோ ஆனால் ஓட்டு வைஸ் பார்க்கும்போது 3 பேருக்கு ரொம்ப அதிகமாக வருது. ஒன்று திவ்யா, இன்னொன்று கானா வினோத், இன்னொன்று பார்த்தீங்கன்னா விக்கல் சிக்ரம். இவங்க 3 பேருக்குமே ஓட்டு உழுது. விக்கல் சிக்ரமுக்கு இப்போ தான் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி ஓட்டுகள் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த டாப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கானா வினோத் இருக்காங்க அப்படின்றது ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா இவங்க 2 பேருக்கான ஓட்டுகளை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மேபி இதை அப்படியே தக்க வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க 2 பேரும் டாப் 2க்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன ஃபினாலே ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு பார்க்கும்போது அரோரா 2வது இடத்துல இருக்காங்க. யோசிச்சே பார்க்கல, நானும் யோசிச்சு பார்க்கலங்க. அரோரா எப்படி இருந்தது, இப்போ என்னன்னா 2வது இடத்துல ஓட்டு, அதாவது பாட்டம்ல தத்தளிச்சிட்டு இருந்துங்க அந்த பொண்ணை வெளியெடுக்கணும்னா 2வது வாரத்திலே அரோராவை துரத்தி அடிச்சிருக்கணும். ஆனா இப்போ வெளியே எடுக்க முடியாத அளவுக்கு ஓட்டுகள் அந்த அளவுக்கு அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பயும் சேனல் தான் பேக்கப் பண்ணாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே சேனல் டிசைட் பண்றாங்க. அந்த ஓட்டுன்றது ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் மாத்துறாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் முதல் 5 இடத்துல இவங்களுக்கு ஓட்டு வந்திருக்கு, 3 இடத்துல பார்த்தீங்கன்னா கடைசி 3 வந்து இவங்க 3 பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு திடீர்னு ஓகே கமருதீனை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கி விட்டுருவாங்க. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே அப்படி தானே போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து யாரை பிடிக்கலையோ அதை இவங்க மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இல்லை, யூஸ் இல்லை, சரி இவங்ககிட்ட ஏதாவது வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அவங்கள வச்சுக்கிறாங்க. இல்லை இவங்ககிட்ட வரதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களை தூக்கி விட்டால் கொஞ்சம் கேம் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நினச்சாங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா தூக்கி விடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு எல்லாம் போடுவோம். அப்புறம் வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி சொல்லுவாரு, இல்லை இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ ஓட்டு போட்டவங்கள நான் பைத்தியக்காரங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணும். நிறைய பேர் அப்படி தான் கேட்டீங்க. ஆனால் ஏதாவது பதில் சொன்னாங்களா பார்த்தீங்களா? கமல் சார்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டு போயிடுவாரு, இந்த மாதிரி யாரும் ஓட்டு போடாதீங்க, இந்த வாரம் நோ எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. அப்படியே இருந்தாலும் ஏதாவது ஒரு எப்படி சொல்லுது, இது வந்து நாங்கள் பிளான் பண்ணல, பட் இருந்தாலும் நோ எவிக்ஷன் பண்ணிட்டோம், ஸோ உங்கள் ஓட்டுகளுக்கு நான் மதிப்பு அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கலாம். அதை கூட பேசுறதில்லை. ஏதோ ஒரு கடமைக்குன்னு வரோம். ஒரு விஜய் சேதுபதி பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம். மெயினாக இப்போ இந்த டாபிக் மட்டும் கவர் பண்ணலாம். ஸோ இந்த ஓட்டுகள் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்க போகிறதில்ல. ஸோ இந்த பாட்டம் 3ல யார் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கெஸ் யாருன்றதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆதிரைக்கு அதிகமாக ஃபோக்கஸ் கொடுப்பாங்க, ஆதிரியை தான் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அவங்கள தூக்குனா ஒரு கேம் வந்து சேஞ்ச் ஆகும். அமித்தை தூக்குனா கேம் சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கேம் சேஞ்ச் ஆகாது. எஃப்ஜேவை தூக்குனா கேம் சேஞ்ச் ஆகுமானா சேஞ்ச் ஆகாது. ஆனால் ஆதிரியை தூக்குனா கேம் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இப்போ ஆதிரை கிட்ட தான் பவர் இருக்கு. ஆதிரியோட ஃபேமிலி உள்ள வந்து எஃப்ஜேவை ரோஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா இந்த மாதிரி என் பொண்ணை வந்து ஏமாத்தினேன், அதாவது ஏமாத்து மீன்ஸ் 2 பேரும் ஒன்றா தானே பழகுனீங்க, கடைசியில் வந்து என் பொண்ணு மட்டும் தான் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எதுக்கு மாற்றி விட்டு அப்படின்ற மாதிரி எஃப்ஜேவை போட்டு நோடுவாங்க. ஆனால் எஃப்ஜே அதுக்கு ரியாக்ட் பண்ணுவானு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நீ என்ன கிட்டத்தட்ட 75 நாளாக நான் அடி போந்துட்டானுங்க, அதையே தாங்கிட்டேன், என்னங்க நீங்கள் தானே திட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எவ்வளோ வாங்கிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பாட்டு ஈஸியாக வாங்கிட்டு போயிடுவான். ஸோ ரியாக்ஷன் பெருசாக இருக்காது. இதுவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதியோட ஃபேமிலி உள்ள வந்து ஒரு 24 மணி நேரம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமருதீனை போட்டு பொலன்னு பொழப்பாங்க. மேபி அவங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு மேலே அக்கறை இருந்தால் பார்வதியும் கழுவி ஊற்றுவாங்க. ஸோ இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த ட்ராமா கிரியேட் ஆகணும்னா இந்த எப்படி சொல்கிறது, ஆதிரைன்ற ஒரு ஆள்கிட்ட ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவரை எடுக்கிறதுக்கு, அந்த பவரை கட் பண்ணுறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கெஸ்ஸை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.